வணக்கம். மற்றும் ஒரு நிஜ நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். உலக அரசியல் அரங்கில் மீண்டும் ஒரு முறை போர் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் கிழக்கு ஆசிய பிராந்தியத்திலும் ஒரே நேரத்தில் தீவிரமடைந்து வரும் ராஜதந்திர மற்றும் ராணுவ மோதல்கள் சர்வதேச சமூகத்தை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியும் இருக்கின்றது. ஒருபுறம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அணு ஆயுத பேச்சுவார்த்தைகள், மறுபுறம் காசா அமைதி ஒப்பந்தங்கள் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே கடந்த ஜூன் மாதம் கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகின்றது. அணு ஆயுத குறைப்பு மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே முன்னெடுக்கப்பட்ட உயர்நிலை அமைதி பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் முடங்கி காணப்படுகின்றது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக சர்வதேச எரிபொருள் கடற்பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் பாதுகாப்பாக திறப்பதற்கும் அணு ஆயுத செறிவூட்டலை தடுப்பதற்கும் உடன்பாடுகள் எட்டப்பட்டிருந்தன. ஆனால் இரு தரப்புக்கும் இடையே நிலவும் நீடித்த சந்தேகங்கள் மற்றும் தகுந்த ராஜதந்திர விட்டுக்கொடுப்புகள் இல்லாத காரணத்தால் இறுதி அமைதி ஒப்பந்தத்தை எட்ட முடியாமல் பேச்சுவார்த்தைகள் தடைபட்டு காணப்பட்டது. ஜூன் ஒப்பந்தம் இன்று காலாவதியாவதால் பாரசீக வளைகுடா பகுதியில் மீண்டும் ராணுவ மோதல்கள் வெடிக்கக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றனர். அதேவேளை பாலஸ்தீனர்களின் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைப்பகுதியில் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக குஷ்ரா கிராமத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் கூடுதல் வீரர்களை தீவிரப்படுத்தியும் இருக்கின்றனர். அங்குள்ள இஸ்ரேலிய குடியேறிகள் தொடர்ந்து இரண்டாவது வாரமாக 3 பாலஸ்தீன குடும்பங்களின் வீடுகளை முற்றுகையிட்டு தாக்குதல்களையும் அச்சுறுத்தல்களையும் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. உள்ளூர் வாசிகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களோ அல்லது மருத்துவ உதவிகளையோ கிடைக்காதவாறு இந்த முற்றுகை நீடித்து வருகின்றது. போதிய பாதுகாப்பு வழங்கப்படாமல் பாலஸ்தீன மக்கள் தங்களின் சொந்த நிலங்களிலே சிறைப்பிடிக்கப்பட்டு இத்தகைய சம்பவங்கள் மேற்கு கரையின் மீண்டும் ஒரு பெரிய அளவிலான மக்கள் போராட்டத்துக்கு வழிவகுக்கும் என அஞ்சப்பட்டு வருகின்றது. இது கிழக்கு ஆசிய பிராந்தியத்திலும் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர அதிர்வு ஏற்பட்டும் இருக்கின்றது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் அணு ஆயுத ஒழிப்பு மற்றும் சர்வதேச பொருளாதார தடைகள் சார்ந்த நகர்வுகள் தென்கொரியா தீவிரமாக பங்கெடுக்க மறுத்தும் இருக்கின்றது. தென்கொரியாவின் இந்த நிலைப்பாட்டால் அதிருப்தியடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பென்டகனுக்கு திடீர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தும் இருக்கின்றார். தென் கொரியாவுடன் அமெரிக்கா ஆண்டுதோறும் இணைந்து நடத்தி வரும் பிரம்மாண்டமான கூட்டு ராணுவ பயிற்சிகளின் அளவை கணிசமாக குறைக்குமாறு அமெரிக்க பாதுகாப்பு துறைக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கட்டளையிட்டும் இருக்கின்றார். தென் கொரியாவின் இந்த விலகல் அமெரிக்கா மற்றும் அதன் ஆசிய நட்பு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு கூட்டணியின் விரிசலை ஏற்படுத்தியதோடு வடகொரியா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுத்துள்ளதாக ராணுவ வல்லுநர்கள் பாதுகாப்பாக பகுப்பாய்வு செய்து சொல்லியுள்ளனர். அவற்றுக்கு மத்தியில் காசா அமைதி செயல்முறையில் ஒரு புதிய திருப்பமாக எகிப்தின் அலமின் நகரில் ஒரு முக்கிய சந்திப்பு நடைபெற்றும் இருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் கலீல் அல் ஹைதா தலைமையிலான உயர்மட்ட தூதுக்குழுவினர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மூத்த ஆலோசகரும் மருமகனான ஜோர்ட் குஷ்னரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியும் இருக்கின்றனர். இந்த சந்திப்புக்கு பிறகு அறிக்கை வெளியிட்டுள்ள ஹமாஸ் அமைப்பானது அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்டுள்ள காசா அமைதி திட்டத்தை உடனடியாக ஏற்குமாறு இஸ்ரேல் அரசை சர்வதேச அமைதி வாரியம் கட்டாயப்படுத்த வேண்டும் என அரசை அழைப்பு விடுத்தும் இருக்கின்றனர். ஹமாஸ் தரப்பில் போர் நிறுத்த நிபந்தனைகளுக்கு தயார் என தெரிவிக்கப்பட்ட போதிலும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக போரை நீடிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ஹமாஸ், அமெரிக்கா இது நேரடியாக தலையிட்டு இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியும் இருக்கின்றனர். இந்த விடயங்களானது இவ்வாறு இருக்க அடுத்ததாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் 10 ஆண்டுகளாக நிலவி வரும் மோதல்கள் மற்றும் ராஜதந்திர இழுபறிக்கு நடுவே சர்வதேச சமூகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் மிக முக்கியமான ராஜதந்திர நகர்வுகள் இடம்பெற்றும் வருகின்றது. அதில் ஒன்றாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மூத்த ஆலோசகரும் மத்திய கிழக்கு விவகாரங்களுக்கான சிறப்பு தூதுவருமான ஜோர்ட் குஷ்னர் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பின் உயர்மட்ட தலைவர்களுடன் நடத்திய நேரடி பேச்சுவார்த்தை சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வெளிகளை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது.
எகிப்தில் நடைபெற்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் அமைதி மீட்டெடுப்பதில் அமெரிக்கா எடுத்து வரும் மிகவும் தீவிரமான நடவடிக்கையாக பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. சமீப காலமாக மத்திய கிழக்கில் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் மூலோபாய நிலைகளும் அதன் நட்பு நாடுகளின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஈரான் உருவெடுத்தும் இருக்கின்றது. பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கு மற்றும் அதன் சார்பு அமைப்புகளின் பலம் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்த அமெரிக்க நிர்வாகம் தீவிரமாக முயன்று கொண்டு வருகின்றது. இத்தகைய ஒரு பதற்றமான பின்னணியில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகத்துக்கு காசா அமைதி திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவது என்பது ஒரு தனிப்பட்ட ராஜதந்திர வெற்றியாக மட்டுமன்றி மத்திய கிழக்கில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான மிகவும் முக்கிய தேவையாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த முக்கிய அரசியல் நகர்வுகளின் ஒரு பகுதியாக ஜோர்ட் குஷ்னர் எகிப்தில் ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவரான கலில் அல்-ஹைதா தலைமையிலான உயர்மட்ட தூதுக்குழுவை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியும் இருக்கின்றார். காசா பகுதிக்கு கடந்த ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகு இத்தகைய மிகவும் உயர்ந்த மட்டத்தில் அமெரிக்க உயர் அதிகாரியும் ஹமாஸ் தலைமையும் நேருக்கு நேர் சந்திப்பது இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுகின்றது. எகிப்திய அதிகாரிகளின் முன்னிலையிலும் மத்தியஸ்தத்தின் கீழும் நடைபெற்ற இந்த ரகசிய மற்றும் அதிமுக்கிய சந்திப்பானது போர் நிறுத்தத்தை ஒரு நிலையான அமைதி ஒப்பந்தமாக மாற்றுவதற்கான பல கட்ட உரையாடல்களை உள்ளடக்கியும் இருக்கின்றது. முந்தைய மாதங்களில் எட்டப்பட்ட ஆரம்பகட்ட புரிந்து கொள்ளல்களின் அடிப்படையில் காசாவில் இயங்கி வரும் ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்களின் முழுமையான ஆயுத களைவு குறித்து கொள்கை அளவில் உடன்பாடு எட்டப்பட்டதாக ட்ரம்பினால் உருவாக்கப்பட்ட சர்வதேச அமைதி வாரியம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. காசாவில் அமைதியை கொண்டு வரும் நோக்கத்தில் சர்வதேச மட்டத்திலான ஒரு வலுவான அமைப்பாக தொடக்கப்பட்ட இந்த அமைதி வாரியம் ட்ரம்பின் நேரடி தலைமையின் கீழ் செயற்பட்டு வருகின்றது. ஆரம்பத்தில் காசா மோதலை தீர்ப்பதை மட்டுமே முதன்மை நோக்கமாக கொண்டிருந்த இந்த வாரியம் தற்போது சர்வதேச அளவிலான பல்வேறு மோதல்களையும் தலையிட்டு தீர்க்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டு இயங்கிக் கொண்டு வருகின்றது. இருப்பினும் இந்த அமைதி செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இஸ்ரேலின் நிலைப்பாடு உருவெடுத்தும் இருக்கின்றது. காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகளை முழுமையாக திரும்ப பெறுவதற்கும் ஹமாஸின் ஆட்சி அதிகாரத்துக்கு பதிலாக ஒரு புதிய பாலஸ்தீன குடியுரிமை நிர்வாகத்தின் கீழ் காசாவை மீட்டு கட்டியெழுப்புவதற்கும் அழைப்பு விடுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் 15 அம்ச திட்டத்தை இஸ்ரேல் அரசு கடந்த வாரம் முற்றிலும் நிராகரித்தும் இருந்தது. பாதுகாப்பு காரணங்களை ஹமாஸ் மீது கொண்ட நம்பிக்கையின்மையையும் சுட்டிக்காட்டி இஸ்ரேல் இந்த திட்டத்தை நிராகரித்திருந்தமை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான ராஜதந்திர உறவில் அரிதான ஒரு பகிரங்க முரண்பாட்டை தோற்றுவித்தும் இருக்கின்றது. இஸ்ரேல் அரசாங்கம் ட்ரம்பின் அமைதி வரைபட திட்டத்தை நிராகரித்ததை கண்டித்து சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்டான், பாகிஸ்தான் உட்பட 8 முக்கிய இஸ்லாமிய நாடுகள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டாக ஒரு காரசாரமான அறிக்கையை வெளியிட்டும் இருக்கின்றன. இஸ்ரேலின் இந்த அடாவடியான போக்கை சுட்டிக்காட்டிய அந்த நாடுகள் பிராந்திய அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் இருக்கின்றன. மேலும் சர்வதேச அளவில் அதிகாரம் கொண்ட அமைதி வாரியத்துக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு கோரிக்கை விடுத்துள்ள இந்த இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலின் இந்த 15 அம்ச அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக செயற்படுத்த வைக்க தீர்மானிக்க சர்வதேச அழுத்தங்களை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டும் இருக்கின்றது. இவ்வாறாக மத்திய கிழக்கின் அமைதிக்கான புதிய வரைபடத்தை அமல்படுத்துவதில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஹமாஸ் மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையே தொடரும் இந்த ராஜதந்திர போராட்டங்கள் எதிர்வரும் நாட்களில் உலக அரசியலில் மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றது. இந்த விடயங்களானது இவ்வாறு இருக்கின்ற மற்றும் ஒரு நிச்சய நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கிறார். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்